இன்று புதன்கிழமை 23/4/2025 விசுவாவசு வருடம் சித்திரை 10ஆம் நாள். நட்சத்திரம் அவிட்டம், பிறகு சதயம். யோகம் மரண சித்த யோகம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் ஆயில்யம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்ற சுப ஊரிகள் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி, 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ஆன்மீகம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அந்த அளவிற்கு மங்களகரமான நாளாக புதன்கிழமை கருதப்படுகிறது. சந்தான பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக புத பகவானை வழிபாடு செய்வது குழந்தை பேறு கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. அதாவது புதன்கிழமை நவக்கிரகங்களில் ஒருவரான புத பகவானை 2 அகல் விளக்குகளில் நெய் தீபமேற்றி வழிபடுவது மிகச் சிறந்தது. மேலும் பச்சை வஸ்திரம், பச்சை பயிறு போன்றவற்றை தானமாக வழங்கி புத பகவானை வழிபாடு செய்வதும் சாலச் சிறந்தது. புதன்கிழமை மகாவிஷ்ணுவிற்கும் உகந்த நாள். எனவே ஆலயத்திற்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்வதும் மிகச் சிறந்தது. மேலும் புதன்கிழமை விநாயக பெருமானுக்கும் உகந்த நாள். எனவே விநாயகர் வழிபாடு நீங்கள் எதிர்கொள்ளும் தடைகள் படிப்படியாக நீங்கி உங்களை முன்னேற்ற பாதையில் சென்றிட வழிவகுக்கும் என்பது திண்ணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் கம் கணபதியே நம. நம பார்வதிபதியே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்பிக்கை, மூட நம்பிக்கை, இந்த ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு சில நேரங்கள்ல அர்த்தம் புரியாம இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க சில காரியங்கள் சொல்லுவாங்க அப்படின்னா அது அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக வருவது. இந்த கையில கயிறு கட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த மணிக்கட்டுல கயிறு கட்டுவாங்க இந்த கோவில் எல்லாம் போனா. இந்த கயிறு கட்டுறது சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் என்னங்க ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ஃபேஷனுக்காக கட்டுவாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பேண்டு, என்னென்ன பேண்ட் இருக்குதோ அந்த மாதிரி பேண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மணிக்கட்டில் இருக்கக்கூடிய நரம்புகள் நம் ஹிருதயத்துக்கு செல்கிறது. அவ்வாறு செல்லும் பொழுது அந்த மணிக்கட்டை கட்டியாக இருக்கும் பொழுது நம்முடைய ஹிருதயத்துக்கு ஒரு வலு சேர்க்கிறது. அவ்வாறு வலு சேர்க்கும் பொழுது நமக்குள் ஒரு வேகம், உத்வேகம் அந்த காரியத்தை சிறப்பாக செய்கிறோம். இதுதான் விஷயம். இதுல நம்பிக்கை, மூட நம்பிக்கைங்கிறதுக்கு அப்பால் இதனுடைய உண்மையான சயின்டிபிக் ரீசனை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நம்பிக்கைகள் நம் மனதில் ஆழமாக பதியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலனை கேட்போம். மேஷ ராசி நேயர்களே, அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. சகோதர சகோதரி வழியே நன்மைகள் சேரும். குடும்ப பிரச்சனைகள் தீர்வு காணப்படும். ஒற்றுமையாக இருந்து வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுடைய கௌரவத்தை முன்னெடுத்து செல்வீர்கள். ரிஷபராசி நேயர்களே, கூட்டு தொழில் லாபம் கொடுக்கும். செய்தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. இஷ்டங்கள் நிறைவேறும். இருந்தாலும் சில நேரங்களில் நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். கவனம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, உன்னிப்பாக கவனித்து சில காரியங்களை செய்ய வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் கையாளும் பொழுது எச்சரிக்கையாக கையாளுங்கள். அனைவரிடமும் அந்யோன்யமாக பேச வேண்டும். அமைதி காத்தால் நன்மை ஏற்படும். கடக ராசி நேயர்களே, மிக எளிமையாக அதே நேரத்தில் முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்டக்கூடிய வல்லமையுடன் இன்று நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கி செல்வீர்கள். ஆர்வத்துடன் நீங்கள் செய்வதால் அதில் வெற்றி கிடைக்கும். வரவு திருப்தி தரும். சிம்ம ராசி நேயர்களே, கடன் தொல்லையிலிருந்து வெளிவருவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சுப காரிய பேச்சுக்கள் முடிவாகும். கன்னிராசி நேயர்களே, குடும்ப சுமையிலிருந்து வெளிவருவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான சில விஷயங்களை செய்வீர்கள். உத்தியோக ரீதியான மாற்றங்கள் உண்டு. செய்தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். துலா ராசி நேயர்களே,
பல நாட்களாக இருந்த உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். உற்றார் உறவினர்களுடன் குதூகலமான இன்றைய தினத்தை கழிப்பீர்கள். உங்களுக்கு பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, உறவினர்களுடைய வருகையும் அதே நேரத்தில் சுபகாரிய நிகழ்வுகளுக்கான அழைப்புகளும் உங்களை வந்து சேரும். சகோதர சகோதரி வழியே ஏற்பட்ட மனத்தாங்கல்கள் நீங்கும். குடும்ப சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். தனுசு ராசி நேயர்களே, போராட்டங்கள் முடிவுக்கு வரும். இஷ்டங்கள் நிறைவேறும். கஷ்டங்கள் அகலும். உங்களுக்கு மறைமுகமாக இருந்து பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வார்கள். வேலை செய்கின்ற இடத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுடைய புத்திசாலித்தனமும் அதே நேரத்தில் சமயோசிதமாக சிந்தித்து நீங்கள் செயல்படுவதால் அனைவருடைய பாராட்டுக்களை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். கௌரவம் சேரும். கும்பராசி நேயர்களே, அருமையான தினம். செய்தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். தடையாக இருந்த மனிதர்கள் விலகிச் செல்வார்கள். நீங்கள் காண துடித்த மனிதரை இன்று கண்டு மகிழ்வீர்கள். மீன ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு சந்தோஷத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். ஏற்றம் தரக்கூடிய தினம். உற்றார் உறவினர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். வேலை செய்கின்ற இடத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.